Hi friends, welcome to sivagamiskitchen. இன்னைக்கு வீட்லயே மோமோஸ் டேஸ்டா எப்படி செய்யலாம் பார்க்கலாம் வாங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. பக்கத்துல உள்ள பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. அப்பதான் நான் போடுற வீடியோ உடனுக்குடனே வரும். 1/2 கிலோ மைதா, 1 ஸ்பூன் உப்பு, ஒரு ஸ்பூன் சர்க்கரை நல்லா கலந்துக்கங்க. அப்போ தான் உப்பு எங்கேயும் ஒதுங்காமல் இருக்கும். அதுக்கப்புறம் ஒரு டம்ளர் தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக பார்த்து விட்டு நல்லா பூரி மாவு பதத்துக்கு பிசைஞ்சுக்கோங்க. மைதா மாவு நல்லா அடித்து பிசைஞ்சால் தான் சாஃப்டாக இருக்கும். அதனால் எங்கள் பையன்கிட்ட கொடுத்து பிசைய சொல்லியிருக்கேன். மாவு நல்லா சேர்ந்து வந்த அப்புறம் 1 ஸ்பூன் எண்ணெய் விட்டு நல்லா 4ஆக மடித்து பிசைங்க. இன்னொரு ஸ்பூன் எண்ணெய் விட்டு எல்லா பக்கமும் தடவி ஒரு 1/2 hour தட்டு போட்டு மூடி வைங்க. மாவு ஊறுறதுக்குள்ளே உள்ளே வைக்கிற காய்கறிகளை ரெடி பண்ணிக்கலாம் வாங்க. கடாய் நல்லா காஞ்சதும் 2 ஸ்பூன் எண்ணெய், இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1 ஸ்பூன், கோசு 200 கிராம் பொடியாக கட் பண்ணி போட்டுக்குங்க. கேரட் 1 பொடியாக கட் பண்ணது, பாதி குடமிளகா பொடியாக கட் பண்ணது, உப்பு 1 ஸ்பூன், மிளகுத்தூள் 1 ஸ்பூன், பொடியாக கட் பண்ண கொத்தமல்லி தேவைக்கேற்ப எல்லாம் போட்டு நல்லா வதக்கிக்குங்க. நம்ம ஊற வச்சுக்கிற மாவுலேருந்து சின்ன சின்ன உருண்டைகளை எடுத்து ரவுண்டாக பூரி மாதிரி தட்டிக்கோங்க. செஞ்சு வச்சுக்கிற காய்கறியில் 1 ஸ்பூன் வச்சு சின்ன சின்ன மடிப்பாக மடிச்சுக்கிட்டே வாங்க. கடைசியாக லைட்டாக ஒரு முறுக்கி வச்சுடுங்க. இந்த மாதிரி நான் ஒரு 5-6 செஞ்சு எடுத்துருக்குறேன். இட்லி குண்டானை வச்சு தண்ணி ஒரு சொம்பு ஊற்றி நல்லா கொதிக்கிட்டேன்னு தட்டு வைங்க. அப்போ தான் சீக்கிரமாக வேகும். நம்ம செஞ்சு வச்சுக்கிற மோமோஸை தட்டு மேலே அழுக்கழுக்காக வைங்க. அப்போ தான் ஒட்டாமல் வரும். பத்து நிமிஷம் ஆயிடுச்சு. சுவையான மோமோஸ் ரெடி. இதுக்கு சைட் டிஷ் மோமோஸ் சட்னி நல்லாயிருக்கும். இது ஏற்கனவே நம்ம வீடியோவில் போட்டிருக்கோம். கார்ட்லேயும் கமெண்ட்லேயும் கொடுத்துருக்கேன், பாருங்கள். இதை வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்திருக்குன்னு வீடியோ கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் உங்களை வேற ஒரு டிஷ்ஷோடு சந்திக்கிறேன்.